அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஜமாத்தார்களே, இன்று வரலாற்று குறிப்பில் ஒரு அற்புதமான சஹாபியுடைய வரலாறை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாய் மாமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபியை பார்த்து சொல்வார்கள், இவருடைய தாய் மாமா, இவரை போல் உங்களுக்கெல்லாம் சிறந்த ஒரு தாய் மாமா இருக்கிறாரா என்று கேட்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சஹாபி தான் சையதுனா சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்திற்கு பின்னாடி அந்த தாவாவுடைய வேலையை ஆரம்பிக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மூணாவது நபர் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மூணாவது நபர் சையதுனா சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா. இவருடைய வரலாறு ஒரு அற்புதமான வரலாறு சொல்லக்காரன். காரணம், இவர் ஈமானை ஏற்றதற்கு பின்னாடி இவருடைய தாய், இவர் ஈமானை ஏற்றுவிட்டால், முஸ்லீமாக மாறிவிட்டால், இதுவரைக்கும் வணங்கி வந்த நம்முடைய தெய்வங்களை எல்லாம் உதாசீனப்படுத்துகிறார், இதுவரைக்கும் இருந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு இவர் முகம்மது கொண்டு வந்த மார்க்கத்தின் பக்கம் சென்று விட்டார் என்று சொல்லி அவருடைய தாய் ரொம்ப கவலைப்பட்டு சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் என்னென்னவோ பேசுகிறார்கள். எதற்குமே சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இடம் கொடுப்பதாக இல்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தாயார் சொல்கிறார், நான் இன்றையிலிருந்து நீ என்று இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே வருகிறாயோ அதுவரைக்கும் நான் சாப்பிடாமல் இருக்க போகிறேன், உண்ணாவிரதம் இருக்க போகிறேன். நான் இதே நிலையில் மரணித்தாலும் பரவாயில்லை, நீ முகம்மதுடைய மார்க்கத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்பதாக சையதுனா சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவருடைய தாயார் சொல்கின்ற பொழுது அதற்கு எதற்குமே இடம் கொடுக்கவில்லை. அவர்கள் நீங்கள் என்ன வேணாலும் செய்து கொள்ளுங்கள், நான் என் ஈமானை விடமாட்டேன் என்று உறுதியாக இருந்தார்கள். சையதுனா சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அந்த ஈமானின் மீது உறுதியாக இருந்தார்கள். தாய் பத்னியோடு இருக்கிறார்கள், ஈமான் அவங்களுடைய இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்து இருக்கிறார்கள். ஆனால் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா ஒருபோதும் இஸ்லாத்தை விட்டு நான் வெளியே வரமாட்டேன், நீங்கள் சாப்பிடாமல் இருங்கள், என்ன வேணாலும் செய்து கொள்ளுங்கள், ஆனால் நான் ஏற்றுக்கொண்ட இந்த மார்க்கத்தை விட்டு முஹம்மது ரசூலுல்லாஹி விட்டு ஒருபோதும் நான் வெளியே வர மாட்டேன், நீங்க இதே நிலையில் மரணித்தாலும் பரவாயில்லை என்கின்ற விஷயத்தை சையதுனா சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதற்கு பின்னாடி நம் செய்ததெல்லாம், நாம் என்ன செய்தாலும் தன்னுடைய மகன் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை என்று அவர்கள் அதிலிருந்து பின்வாங்கி விட்டார்கள். எந்த அளவுக்கு அவருடைய தாய் இதற்கும் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தாய் பாசத்தில் மிஞ்சியவர்கள் இருந்த பொழுதும் ஈமானை அவர்கள் துளி அளவு கூட யாருக்காகவும் விட்டுக் கொடுக்கவில்லை என்பது வரலாறு. அதே போல சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர் அற்புதமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர். இவர்களை பற்றி பேச வேண்டும் என்றால் 2 போர்க்களங்களை இங்கு கட்டாயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நேற்றைய தினம் நாம் சொன்னோம் அல்லவா, சையதுனா துல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா வரலாறை சொல்கின்ற பொழுது உஹது யுத்தத்தை நினைவுபடுத்தி நாம் சொன்னோம் அல்லவா. அந்த உஹது யுத்தத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிரிகள் தாக்கிய பொழுது 2 பேர்கள் அரணாக நின்றார்கள். ஒன்று துல்ஹா இப்னு உபைதுல்லாஹ், இரண்டாவது சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா என்று சொன்னோம் அல்லவா. அந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா இவர்கள் தான். இவர்கள் எந்த அளவுக்கு போர் வீரர் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை பார்த்து என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சஹாபியை பார்த்து சொன்னது கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் என்று ஒரு சஹாபியை பார்த்து சொன்னார் என்றால் அது சையதுனா சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து மட்டும்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். காரணம், இவர்கள் அன்பு ஏயக்கூடிய விதம் அப்படி இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக எதிரிகளை நோக்கி அடுத்தடுத்து அன்புகளை விடக்கூடிய பெரிய ஒரு ஆற்றல் மிக்கவர் இவர். இவரிடம் இன்னொரு புறமும் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், சையதுனா சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கரங்களை ஏந்தி விட்டால் அல்லாஹ் தஆலா அவருடைய துஆவை ஒருபோதும் மறுத்ததில்லை என்பது வரலாறு.
அவர்கள் கரம் மீறி துவா கேட்டு விட்டால் அல்லாஹ்வுடைய துவாவை இதுவரைக்கும் நிராகரித்ததே கிடையாது. அவர் வஃபாத் ஆகின்ற வரைக்கும் அவருடைய கரங்களை எல்லாம் நிராகரித்ததே கிடையாது. அவர் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் கபூல் செய்வனாக இருந்தான். இரண்டு ஆயுதங்கள் சாதி அபி வக்காஸிடம் இருக்கிறது. ஒன்று அம்பு, இரண்டாவது துவா என்று ஏற்பார்கள். அந்த அளவுக்கு அவருடைய துவாவுக்கு பவர்வாளராக இருந்தது. அந்த அளவுக்கு அவருடைய துவாவுடைய சக்தியாக இருந்தது சாதி அபி வக்காஸ் அவர்களுக்கு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பதற்காக அம்புகளை தொடர்ந்து எரிந்து கொண்டே இருந்தவர்கள் சாதி அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா. இதை விட இன்னொன்று ஞாபகப்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது சொன்னார்கள், இப்பொழுது ஒருவர் வருவார், அவர் சூரவாதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது அந்த சமயத்திலே சய்யிதுனா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த சூரவாதி இவர்தான் என்று நாயகத்தினால் அடையாளம் காட்டப்பட்டவர் சய்யிதுனா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா. நிறைய அற்புதமான வரலாறுகளை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே போகலாம். ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள், எதிர்னுடைய நிறைய தொல்லைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இருந்து பொழுதும் கூட ஈமானை விடாமல் ஈமானின் உறுதியாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னாடி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில இரவுகள் தூங்காமல் இருந்தார்கள். காரணம், எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்குமோ என்பதற்காக. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாராவது எனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது அதற்கு முதல் நபராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு முன்னால் நாயகத்திற்கு பாதுகாப்பாக நின்றவர்கள் சய்யிதுனா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அதை விட இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்கக்கூடியவர்கள். இவருடைய வரலாற்றில் ஒரு அற்புதமான விஷயத்தை இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஹஜ் ஒன்று, அது ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லுவோம். அந்த ஹஜ்ஜின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சய்யிதுனா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களும் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்தார்கள். அங்கு போன உடனே கடுமையான நோய் ஏற்பட்டு விட்டது. அந்த நோயின் காரணமாக அவர்கள் வஃபாத் ஆகிவிடுவார்கள் என்ற அச்சமும் சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. நம்ம இந்த இதோட வஃபாத் ஆகிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு நோய் அதிகமாகிருச்சு, நான் இதே நிலையில வஃபாத் ஆகிடுவோம்னு சொல்லி நான் பயப்படுறேன். அதனால என் இருக்க சொந்த 2/3 பங்கை நான் இஸ்லாத்திற்காக நான் தானம் செய்கிறேன் என்று சய்யிதுனா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் கொடுப்பது ரொம்ப அதிகமாக இருக்கிறது, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் சேர்த்து வையுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு பின்னால் உங்கள் பிள்ளைகள் யாரிடமும் கையேந்தி நின்றுவிடக் கூடாது. அப்படி கையேந்தி நிற்பது ஒரு தந்தைக்கு அழகல்ல. அதனால் 1 பங்கை மட்டும் இஸ்லாத்திற்காக கொடுங்கள், மீது 2 பங்கை உங்கள் பிள்ளைக்கு கொடுங்கள் என்று சொன்னாங்க. அதற்கு பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சய்யிதுனா சஅத் இப்னு அபி வக்காஸ் அவருடைய நோய் சிஃபாவாவதற்காக ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்கள். அல்லாஹு அக்பர், வஃபாத் ஆகி விடுவார் என்று நினைத்த சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் 70 வயசு வரைக்கும் வாழ்ந்தார்கள் என்பது வரலாறு. 70 வயது வரைக்கும் வாழ்ந்தார்கள். இது இன்னொன்று என்னவென்றால், அப்போ ஹஜ்ஜத்தின் விழாவின் சமயத்திலே சய்யிதுனா சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை தான். ஆனால் அதற்கு பின்னால் வரலாறு என்னவென்றால், அதற்கு பின்னாடி அவர்கள் வஃபாத் ஆகின்ற பொழுது 34 ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை, மொத்தம் 35 குழந்தைகளுக்கு தந்தையாக இருந்தார்கள் சய்யிதுனா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா. அவ்வளவு தூரத்திற்கும் அல்லாஹ் தஆலா எவ்வளவு தூரம், 70 வயசு வஃபாத் ஆகும்போது 35 குழந்தைகளுக்கு தந்தை சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா. அதே போல சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சியில நடைபெற்ற ஒரு போர், காதிசியா போர் என்று சொல்வார்கள். ரொம்ப இந்த சமூகம் பெரிய கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு போர் இது. இது நீண்ட வரலாறு இது. ஆனால் சுருக்கமாக இங்கு சொல்கிறேன். அந்த போர் களத்திலே முதல் நாளிலேயே 4000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் வஃபாத் ஆனார்கள். முதல் அந்த காதிசியா போர்ல சஹாபாக்கள் 4000 பேருக்கு மேல வஃபாத் ஆகிட்டாங்க. அப்போ உமர் அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அதனால் உமர் ரலியல்லாஹு தஆலா சய்யிதுனா அலி அவர்களை அழைத்து இடைக்கால ஜனாதிபதியாக பொறுப்பை அவரிடம் கொடுத்து விட்டு நானே அந்த போருக்கு தலைமை ஏற்றுகிறேன் என்று சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த போருக்கு கிளம்புகின்ற பொழுது சய்யிதுனா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா
உமர் ரலியல்லாஹு அவர்களை தடுத்து நிறுத்தி, நீங்கள் போகுவது சரியாக இருக்காது, இதற்கு சரியான தளபதியை நாம் நியமிக்க வேண்டும். அப்படிப்பட்ட தளபதிகள் நிறைய நபர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் ஜனாதிபதி பொறுப்பை சரியாக பாருங்கள் என்று அவர்களை அழைத்து வந்தார்கள். வந்ததற்கு பின்னாடி பெரிய ஆலோசனை நடந்தது. அப்பொழுது சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு நபரை பரிந்துரை செய்கிறேன், இவர் போனால் நிச்சயமாக அந்த காதிசியா போர் வெற்றி கொள்ளும் என்று சொன்ன பொழுது, யார் என்று கேட்கின்ற பொழுதுதான் சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அவர்தான் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா. இவர் சென்று அந்த படைக்கு தலைமை தாங்கினால் நிச்சயமாக அந்த படை வெல்லும் என்றார்கள். உமர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சொன்ன வார்த்தை அற்புதமான வார்த்தை, சிறந்த நபரை நீங்கள் சொன்னீர்கள், நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த காதிசியா போருக்கான தலைமை பதவியை சையதுனா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் கொடுக்கப்பட்டது. அல்லாஹு அக்பர். கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட நபர்கள் இருந்த அந்த போரில் அல்லாஹ் பெரிய ஒரு வெற்றியை ரப்பல் ஆலமீன் தந்தான். பாரசீகம் தோற்கடிக்கப்பட்டது. வரலாறு, நீண்ட வரலாறு அது. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பெரிய ஆற்றலை சையதுனா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு தந்திருக்கின்றார். இப்படி ஈமானோடு வாழ்ந்து இஸ்லாத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்து நிறைய போர்க்களத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் சையதுனா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட பெரிய மகான்களுடைய வரலாற்றை கேட்டு அதன் பிரகாரம் வாழக்கூடிய நன்னசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. என்ன ஆனாலும் எந்த நிலையில் வாழ்ந்தாலும் சரி, ஈமானை யாருக்காகவும் விட்டு கொடுக்காமல் ஈமானுடனே வாழ்ந்து ஈமானுடனே வர்ணிக்கக்கூடிய நன்னசீபை அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நமக்கு நெருக்கமானவர்களுக்கும் நம்முடைய நண்பர்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் நம்முடைய மாணவர்களுக்கும் ரப்பல் ஆலமீன் தந்தல் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.